friends, welcome to Rani'in Iniya Ulagam. இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் டேஸ்ட்ல அட்டகாசமான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா சூடா இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படினு பார்த்தலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி, அதாவது வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், ஏன்னா நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறோம். அதனால தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 5-6 வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கொத்து மல்லி இலை எடுத்துருக்கிறேன். மல்லி இலை இல்லைனாலும் பரவாயில்லை, இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு பொரியட்டும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் மிளகாய் வத்தலையும் தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும். இது வந்து நம்ம கிரேவிக்கெல்லாம் வதக்குற மாதிரி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலைகளை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே 2-3 பூண்டும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே வந்து மல்லி இலை வதங்கினா போதுமானது. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூடோடு எப்போதும் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து வெளியில் தெரிச்சிரும், மூஞ்சிலெல்லாம் அடிச்சிடும். ஸோ வந்து இது நல்லா ஆறட்டும், அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளித்து கொட்டிட்டோன்னா நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.